ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பீர்க்கங்காய் தோல் துவையல் தான். அது பாருங்கள், அதுக்கானது எல்லாருமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பீர்க்கங்காய் வந்து முழுசாக எப்படி இருக்குன்றதை நான் ஃபஸ்ட் பிக்சர்லேயே காட்டியிருக்கேன். அதோட தோலை மட்டும் எப்போ நான் செஞ்சாலும் எடுத்து துவையல் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். அது கூட புதினா, கருவேப்பிலை என்ன இருக்கோ வீட்டில் அதை ஆட் பண்ணிக்குவேன். இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை அரைக்கிறதுக்கு. இப்போ அதை செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு, அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு. நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து இருக்குது, அது கொஞ்சம் ஹெல்தின்றதால நான் இதை ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் இல்லை வெள்ளை உளுந்து தான் இருக்குன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் கருப்பு உளுந்து வந்து இன்னும் கொஞ்சம் தோலோடு சாப்பிடும்போது உளுந்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹெல்தி ஆப்ஷன்னு. அதுக்கப்புறம் நம்ம இப்போது அதுக்கு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் நல்லா ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு வந்து ஒரு முழு பூண்டை வந்து ஒரு தோலை உரித்து இதில் ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா வதக்க போகிறோம். பீர்க்கங்காய் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காயே வந்து உங்களுக்கு 0 வேஸ்ட்டுங்க. நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து தோலை கூட இந்த மாதிரி துவையல் அரைப்போம். அதுவும் வந்து ஊர்லலாம் எங்கள் வில்லேஜ் போகும்போது கண்டிப்பாக அதை செய்வாங்க. அங்கே பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் மாமியார் வீட்டிலலாம் இதை செய்வாங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சம் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிட்டோம். எப்பயுமே நான் சொல்கிறது வந்து என்னென்னா, கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்தி. மற்ற இப்போ வர இந்த பிங்க் சால்ட்டு அதெல்லாம் விட கல்லுப்பு உங்களுக்கு நேச்சுரலு. அப்புறம் வெங்காயம் தக்காளியுமே நான் ஆட் பண்ணிக்குவேன் கொஞ்சம் அந்த இதுக்காக. வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி மட்டும் கூட போட்டுக்கலாம், இல்லை வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம். இல்லை ரெண்டுமே இல்லாமல் கூட செய்யலாம். கடலைப்பருப்பு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு போடாமல் வெங்காயம் தக்காளி போட்டு செய்கிறேன். உங்களுக்கு இந்த தோலில் வந்து நார் சத்து நிறைய இருக்குது, ஃபைபரு. அது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு டைஜஷனில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸ்லாம் இதில் இருக்குது. இந்த காய் வந்து எப்போவுமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அந்த சீசன்லாம் வரும்போது நம்ம அடிக்கடிக்கு சேர்த்துக்கிறோம். இது வந்து கொடி வகையை சேர்ந்தது, நீர் காய்கறி. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்கள், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு அதை வதக்கிட்டு நேரம் மூடி வச்சு அதை மூடி போட்டு வச்சு வதக்கணும்னா இந்த மாதிரி ஆகும். அது இல்லாமல் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு தோலை எடுத்து கழுகி கொஞ்சம் ஒன்று பாதிமாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணணும்லாம் நீட் இல்லை. அதையும் இதில் போட்டு கொஞ்சம் நம்ம வதக்குறோம். அந்த தோல் வந்து இன்னும் ரஃப்பாலாம் பெருசாக இருக்காது. கொஞ்சம் லைட்டாக அதில் போட்டு வதக்குறோம். இப்போது அது லைட்டாக வதங்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து புதினா ஆட் பண்ணுறேன் இந்த வாட்டி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கருவேப்பிலை காய் வாங்கும்போது நிறைய கொடுத்தாங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு துவையில் ஆட் பண்ணிவிடுவேன். நான் எப்போவுமே கருவேப்பிலை வந்து நம்ம தனியாக செஞ்சால் ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யும்போது பசங்களும் அதை சாப்பிடுவாங்க. தனியாக சாப்பாட்டிலலாம் போட்டால் எடுத்து போட்டுருவாங்க இல்லையா. அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எதுவுமே வேஸ்ட்டாக எடுத்து போடாமல் சாப்பிட்ருவாங்க. அப்படிலாம் இப்போ இதை போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் பொறுமையாக வதக்கணும். வெளியே போகாமல் அழகாக போட்டு போட்டு பிரட்டி எடுக்கணும். நான் ஆல்ரெடி உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. அதனால் இப்போ நம்ம இதை வதக்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய துவையல் வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இப்போ கூட ரீசெண்டாக சுண்டக்காய் வச்சு ஒரு துவையல் போட்டிருந்தோம் லாஸ்ட் வீக்கு, அதையும் போய் பாருங்க. அதுவுமே வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம பொதுவாக வந்து இந்த மாதிரி துவையெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பிஃபோர் ஹேண்டாக நம்ம வந்து ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலாம். இதுக்குன்னு இட்லி தோசைக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீட்டில் ஒரு துவையல் நீங்கள் அரைச்சி வைக்கிறது நல்லது தான், தப்பு கிடையாது. அதுவும் இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் செய்யும்போது சட்னியாவோ இல்லை இந்த மாதிரி செய்யும்போது பசங்க வந்து பிடிக்காத காய்கறியை இந்த மாதிரி நம்ம போட்டு அரைச்சி கொடுத்துட்டோம்னா அது வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அதை பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா எடுத்ததுக்கப்புறம் அதை பாருங்கள் எல்லாமே கலர் மாறி இருக்கா. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும். கொஞ்சம் நேரம் வதக்கி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வதக்கலாம். நான் அப்பப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்து வதக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது துவையல் செய்யணும் இல்லை ஏதாவது ரெசிபி செய்யணும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணுறோம். இந்த புளி வந்து இம்பார்ட்டண்ட் பார்ட். இதில் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஒரு 2 சின்ன பீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சூட்டில் வச்சு உள்ளே மூடி அப்படியே என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நம்ம ஆற வைக்கிறோம். இது நல்லா ஆறட்டும். எப்போவுமே நான் சொல்கிறது வந்து என்னென்னா, நம்ம இது வதக்கி நல்லாவே சில்லாகணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் எப்பயுமே மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். அதுக்கு முன்னாடி போட்டால் நம்ம மிக்சி தான் வீணாக போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அதை ஆற விட்டுட்டு பாருங்க நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேனையும் சும்மா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதில் வச்சு இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு இதை தாளித்து அதில் வதக்க போகிறோம். நம்ம
வதக்குனோம்னா அப்படியே மேலே தாளிச்சும் கொட்டலாம். பட் ஆனால் இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சா இன்னும் கொஞ்சம் நாள் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கடுகு சீரகமும் ஆட் பண்ண போகிறோம். நான் எப்பயுமே என்னோட தாளிப்பில் நல்லாவே உங்களுக்கு தெரியும் சீரகம் கண்டிப்பாக சேர்ப்பேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் ப்ளோட்டிங்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சி கடுகு பொரியறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி துவையல் வகைகளை வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு பெனஞ்சு குடிச்சிங்கன்னா காலையில் எழுந்து குழம்பு என்ன வைக்கிறது அப்படின்ற யோசனை நமக்கு இருக்காது. நான் சொன்ன மாதிரி இட்லி தோசைக்கு ஒரு லஞ்சுக்கு இது கூட நல்லா ஒரு நம்ம ஆல்ரெடி முட்டை ஃப்ரை போட்டிருப்போம். அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு அந்தமாரி ஒரு முட்டை ஃப்ரையோ ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை கருணக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம இதில் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் வச்சு சாதத்துக்கு கூட சுடு சுட போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இன்னும் நிறைய ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதுவும் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது தான். ரெசிபீஸ்லாம் இருக்குது. இப்போ கடுகு சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலெல்லாம் போடணும்னு நீடு இல்லை. வேணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதிலே போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம மேலே போடல தாளிப்புக்கு. நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை போட்டு கொஞ்சம் நல்லா அதில் வதக்க போகிறோம். அந்த எண்ணெய் நல்லா அதில் சேர்ந்து சுற்றி வரணும். இப்போ அது நல்லா இதை பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு சுற்றி சைடில் பாருங்கள் அப்படியே அது ஒட்டாமல் எண்ணெய் வருதா, அவ்வளோதான் நம்மளோட பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி. பீர்க்கங்காயில் எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த காயை வந்து துக்க வைக்கலாம். அந்த காயிலுமே ஆக்சுவலி சட்னி கூட நீங்கள் அரைக்கலாம். அந்த ரெசிபி நான் இன்னொரு நாள் போடுறேன். அவ்வளோதான் நம்மளோட பீர்க்கங்காய் தோல் துவையல் சூப்பராக. அதை பாருங்கள் அப்படியே ஓரத்தில் பாருங்கள் தானாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருதா, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா நீங்கள் ரெடின்னு அர்த்தம். ஏன்னா வந்து அப்போ தான் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா, அதாவது ஒரு வாரம் நீங்கள் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு செய்யலாம். இல்லைன்னா இந்த வதக்குறதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி காய்ச்சி அது மேலே போட்டு அப்பயே கூட காலி பண்ணிக்கலாம். அதனால வந்து நான் வந்து இதை எடுத்து வச்சு எங்கள் வீட்டில் அடிக்கடிக்க சாப்பிடுவோம். அதுக்காக தான் இது. அவ்வளோதான் பாருங்கள். இன்னும் நல்லா அது பாருங்க எண்ணெய் சுற்றி மேலெல்லாம் விட்டு அது மறுபடியும் கொதித்து வருது. அவ்வளோதான் நம்மளோட பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் நான் பசங்களுக்கு இந்தமாரி ப்ரெட்டில் தடவி உள்ளே ஏதாவது நம்ம க்ரீன் சட்னிக்கு பதிலாக இதை கூட வச்சுருவேன். அன்றைக்கி நாங்கள் சூடாக இட்லி செஞ்சு அது கூட வச்சு சாப்பிட்டோம். நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்க்கலாம்.